வட்டார தலைவர் லயன் ஆர்விஆர் முத்து வேலாயுதம் அவர்களை அன்புடன் மேடைக்கலைக்கின்றோம். மண்டல தலைவர் லயன் ராமலிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கலைக்கின்றோம். பிஎஸ்சி கைடன்ஸ் லயன் எஸ் ராஜசிம்மன் அவர்களை அன்புடன் மேடைக்கலைக்கின்றோம். அடுத்தபடியாக நமது மாவட்டத்தின் மூத்த உறுப்பினராகிய மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்து முத்தலைவர்கள் பொறுப்பில் அமர்த்த வந்திருக்கும் லயன் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஎஃப் அவர்களை உங்கள் கரவொலி மத்தியில் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். நம் நாட்டு கொடியை வணங்கி அதற்கு நம் விசுவாசத்தை உறுதியளிக்கின்றோம். சிறந்ததொரு குடிமகனிய கடமையையும் உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் நம் ஒவ்வொரு ஆற்றுவதை பொறுத்து அதன் மதிப்பும் பெருமையும் அமைந்துள்ளன. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நம் நாட்டின் நற்பெயரை காத்து நலம் பயக்கும் எனும் உழைப்பினை நல்கி நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டு கொடி மீது நம் கொண்டுள்ள வற்றாத விசுவாசத்தையும் நம் பறைசாற்றுகின்றோம். நம் தேசிய கொடியின் வழியே நம் வழி எனவும் அதன் புகழும் பெருமையும் பல்பெறுகிற நம் ஒவ்வொரும் தனிப்பட்ட முறையிலும் உண்மையான முயற்சி மேற்கொள்வோம் எனவும் நாட்டுக்கிடையிலான நல்லிணக்கணத்தையும் நம்ம நாட்டு கொடிமை பெருமையுடனும் வானுயர்க்க பரந்திட செய்வோம் எனவும் சூழலிருக்கின்றோம். நன்றி லயன்ஸ் சுரேஷ் அவர்கள். லயன்ஸ் பிரேயர். என் லயன்ஸ் கூட்டங்களில் நான் கலந்து கொள்கின்ற போதும் விருந்தினை சுவைக்கின்ற போதும் அங்கே என் நண்பர்களை சந்திக்கின்ற இயல்வதையும் கவலை மறந்து ஓய்வெடுக்கவும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடவும் பாடவும் சிறந்த சிந்தனைகளை தருகின்ற பேச்சுக்களின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணி எண்ணற்ற நன்றியினை இறைவனுக்கு நல்கின்றேன். பார்வையற்றோர்களோடு வாய்ப்பற்றோர்களோடும் அக்கறையோடு உதவுவதில் எனக்கு ஒரு பங்குண்டு என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறேன். நமது அன்றாட பணிகளை நாம் ஆற்றும் போதும் அவர்களை எல்லாம் நம் மனதில் பேணி பாதுகாப்போம். அவர்களுக்கு அருந்தொன்றாற்றிடும் பொருட்டு இறைவன் துணையினை வேண்டி பெறுவோம். அப்போது விடுதலை, விவேகம் ஆகியவை நமது நாட்டின் பாதுகாப்பாகிவிடும். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் புதிய முத்தரைகளை பதவியேற்பாளருக்கு வந்திருக்கும் என் லைன்ஸ் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு அனைவரையும் வருக வருக என் அன்போடு வரவேற்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று முத்தலைவர்களை பதவியில் அமர்த்த வந்திருக்கும் நம் மாவட்டத்தின் தினமும் கருப்பு சூரியனாக உயிர்த்துக் கொண்டிருக்கும் எண்ணற்ற தலைவர்களை பதவியில் அமர்த்திருக்கும் முன்னாள் ஆளுநர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைக்க வந்திருக்கும் இன்றைய தினம் இவ்வளவு தூரம் ஆர்சி மண்டல தலைவர்களின் வழிகாட்டி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னை தலைவருக்கு அடுத்தபடியாக வட்டார தலைவராக அளவு பார்த்த நம் மாவட்டத்தின் ஜான்சிரணி அண்ணா அன்போடு பார்த்திருக்கும் இயக்கத்தை நன்கு அறிந்தவர் என்றும் ஒரு சிலர்களில் ஒருவர் என்றும் சொல்லலாம். அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்கும் அமைதிக்கும் சொந்தக்காரர் இந்த ஆண்டு வட்டார தலைவராக வந்திருக்கும் எனது அன்பு நண்பர் லயன் முத்து வேலாயுதம் அவர்களை வருக வருக நான் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு இந்த ஆண்டு பக்கபலமாக இருந்து செயலாளராக இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு வந்திருக்கும் இந்த ஆண்டு பதவியில் வந்திருக்கும் லயன் செக்ரட்டரி பிரவீன்குமார் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். மற்றும் இந்த சங்கம் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க காரணம் முக்கிய காரணம் என்னுடைய பட்டய தலைவர் அவர்களை அன்போடு வருக வருக நான் வரவேற்கிறேன். என்னென்றாலும் திருநெல்வேலி ஃபீனிக்ஸ் சங்கத்தில் இருந்தாலும் முக்கால்வாசி எங்கள் சங்கத்தில் தான் இருப்பார். வருக வருக நான் அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான வரவேற்புரைக்கு மாவட்டத்தின் மூத்த அரிமா பிடிஜே லயன் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஎஃப் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். டாக்டர் பட்டம் அகில அளவில் கிடைக்கப்பட்டவர் இவரே. இவரது ஆளுநர் காலத்தில் கார்கில் போர் நிவாரண நிதியாக 7 லட்சம் ரூபாய் நமது மாவட்டத்தின் மூலமாக வசூலித்து அன்றைய தமிழக முதல்வர் திரு கருணாநிதியிடம் சென்று அதை வழங்கிய பெருமை நமது மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் லயன் பிடிஜே எஸ்ஆர் அவர்கள் சேரும் என்பது மாதம் 1966 பிறந்தவர். சொந்த ஊர் திருநெல்வேலி.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 42 வருடமாக பணிபுரிந்தவர். இவரது மனைவி திருமதி சித்ரா இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இரு மகன்கள். மூத்த மகன் ஐடி நிலையத்திலும், இரண்டாவது மகன் SSN பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிர் வருகிறார். அமைதிக்கு சொந்தமானவர். இவர் எடுத்த பொறுப்பை திறம்பட செய்யக்கூடிய ஒரு கிராமத்திற்கு நல்ல ஃபுல் கோட்டு சூட்டோட 2 கார் நிறைய மக்கள் வந்து இறங்கினாங்க. இறங்கிட்டு சொன்னாங்க, நாங்கள் ஒரு மருந்து கம்பெனி மருந்து தயாரிக்க போகிறோம். பாம்புக்கு விஷத்தில் இருந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இங்கே ஒரு பெரிய நிலம் வேணும், அதில் கட்டிடம் போட்டு அந்த தொழிற்சாலையை இங்கே வைக்கணும். அந்த ஊர் நாட்டாமைகிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அவர் பெருந்தன்மையோட, சரி நீங்கள் பில்டிங் போடுற வரைக்கும் என் பில்டிங்கே யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு மருந்து கம்பெனியை ஆரம்பிக்க வந்துட்டாங்க. சொன்னாங்க, எல்லோரும் பாம்பு கொண்டு தரணும், அதில் விஷத்தில் இருந்து தான் மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஒரு பாம்பை கொண்டு வந்தால் 1000 ரூபாய். ஊர் மக்கள்லாம் அங்கங்கே அலைஞ்சி பாம்பை பிடிச்சி கொண்டு கொடுத்தாங்க. அப்புறம் பாம்பு வரவு குறைஞ்சிடுச்சு. ஒன்று 5000 ரூபா தரோம் ஒரு பாம்புக்குன்னாங்க. கொஞ்சம் அவுட்டரில் போயும் பாம்புகளை தேடி பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அப்பவும் பத்தலை, குறைய ஆரம்பிச்சிருச்சு. 10,000 ரூபா தரலான்னாங்க. இப்போ காட்டுக்கே போயிட்டான். போய் பாம்பை பிடிச்சி எடுத்து கொண்டு வந்து நல்ல தொழில் நடந்துக்கிட்டு இருந்து. 8 ஆண்டுகளாக ஒரு இயக்கம் சக மனிதனுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று உலக அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த லயன்ஸ் இயக்கம்தான். பிரவீன், வெங்கட்ராமன் என்று முத்தலைவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டு பொறுப்புகளை மாற்றி கொடுக்கின்ற பணியை செய்கின்ற கொண்டிருக்கின்ற காலம். இந்த வேளையில் உங்கள் சங்கத்தினுடைய புதிய பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்துகின்ற வாய்ப்பை கொடுத்த உங்கள் சங்கத்திற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லையா? அப்படி இல்லை. சூல்பேக்கே இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களை அடையாளம் கண்டு நாம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே சொன்னார்கள். மாணவியர்கள், ஒரு நிமிடம் எழும்போம். நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் விரும்புகின்ற நிலையை அடைவதற்கு நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் வாயிலாகதற்கு நம்முடைய மாவட்டத்தில் ஒரே பெண் ஆளுநர் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்று நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் முத்துவேலாயுதம், உங்களுடைய சங்கத்தை உள்ளடக்கிய வட்டாரத்திற்கு தலைவர். உங்கள் பணிகள் நிச்சயமாக உங்கள் வட்டாரத்தில் இருக்கின்ற அத்துணை சங்கங்களையும் பதவி ஏற்பு விழாவை நடத்த வைக்க வேண்டும். ஆளுநர் வருகை தினத்தை நடத்த வைக்க வேண்டும். இதுபோன்ற விழாக்களுக்கு நீங்கள் நேரமே வந்து ஒரு மெழுகுத்திரி வாங்க வேண்டியது, இப்படி சின்ன சின்ன காரியங்களை சொல்லிக் கொடுத்து ஒரு வட்டார தலைவர் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு பதவி. இந்த சங்கத்தின் டைரக்டர் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கொள்கிறோம். முதலாவது லயன் எஸ் ராஜா, லயன் ஏ ராஜசேகர், லயன் நாராயணன், லயன் கே முகமது, லயன் எம் பிரவீன்குமார், லயன் மதுரை மணிகண்டன், லயன் தீபா ரத்னம், லயன் ஜோசபின், லயன் ஜாக்ராஜின் அனைவரையும் மேடைக்கு முன்பு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நம்ம வேலை என்ன, டைரக்டராக இருக்கோம், நமக்கு என்ன வேலைங்கிறது உங்களுக்கு தெரியணும். வந்திருக்கின்ற மற்றவர்களும் உங்களுடைய பணியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பு என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும், செயற்குழு தான் முக்கியமானது. அந்த செயற்குழுவில் எடுக்கின்ற முடிவுகளை முத்தலைவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார், நீங்கள் ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை தைரியமாக சொல்லணும். அதன் பிறகு எல்லாம் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அதுதான் மிகப்பெரிய சேவைன்னு. அது ஒரு பேச்சுக்கு. ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும் நாம் செய்ய வேண்டிய சேவைகள் என்ன என்பதையெல்லாம் பிஎஸ்டி செமினாரில் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்போ சோன் ஜெர்மன் நடத்துகின்ற போதும் சொல்லுவார்கள். அந்த சேவை திட்டங்களை ஒவ்வொரு மாதமும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஆனுவலாக செய்தால் அவர்களையும் அழைத்து வந்து இந்த நிகழ்விலே வைத்து அவர் முன்னிலையில் வைத்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார்கள். முடியவில்லை என்றால் அதை நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு புகைப்படமாவது எடுத்து அவருக்கு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பணிகளை செய்து சங்கத்திற்கு பெருமை சேர்ப்பீர்களா? அடையாளமாக மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும். மார்க்கெட்டிங்னா விற்கிறது பொதுவாக. இது அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய இயக்கத்தை வெளியிலே பிரபலப்படுத்துவது. நாம் செய்கின்ற சேவைகளை பத்திரிகைகள் பிரசுரிக்கும். இப்பொழுது அது குறைந்து விட்டது என்று நினைக்கின்றேன். ஏதாவது ஒரு வகையிலே வெளியிலே நம்முடைய சேவை திட்டங்கள் தெரிந்தால்தான் சமூகம் நம்மை மதிக்கும், நமக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொன்னால் திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் கோல்டு அதை விற்றுக்கா. உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த ஊரில் இன்னும் பல நண்பர்கள் இருப்பார்கள். எந்த
இணைக்க வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. முதல்ல உங்கள் போர்டில் சொல்லி, உங்கள் ஜிபியில் சொல்லி, அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவரை முறையாக சேர்க்க வேண்டும். ஒருவேளை இங்கே இருக்கின்ற ஒரு உறுப்பினருக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனை தகராறு இருக்கும், அவரை சேர்க்கக்கூடாது என்றால் சேர்க்கக்கூடாது. இருப்பவர்களை இழந்து விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள். நிச்சயமாக பல ஆண்டுகளாக தொழில் புரிந்து வருகின்றீர்கள், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். ஒத்த கருத்துடைய நண்பர்களை இங்கே அழைத்து வர வேண்டும். இருக்கின்ற சங்கத்தின் பட்டய தலைவர் லயன் ஆர் சக்தி வெங்கடேஷ் எம்ஜேஎஃப் வழிநடத்துபவர்கள் பிஎஸ்டி போல கிளப் அட்மினும் அவர்களுக்கென்று ஒரு பாஸ்வேர்டெல்லாம் வச்சு நீங்கள் செய்யலாம். பொதுவாக எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் அது ஒரு முக்கிய நபர் இருப்பார், அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அகில உலக லயன்ஸ் இயக்கம் கிளப் அட்மின் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சங்கத்தை பொறுத்தமட்டிலே முக்கியமான நபர், எனவே உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். நம் ரேஸ் மாதிரி சென்ற ஆண்டு நீங்கள் வழி நடத்தினீர்கள், இந்த ஆண்டு இன்னொரு தலைவர் வழி. அப்படி கிடைக்காமல் போன வாய்ப்புகளை அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவரோடு உடன் இருந்து வழி நடத்த வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமை. செய்வீர்களா? அடையாளமாக மெழுகுவர்த்தி ஏற்றுவீர்கள். அதனால் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, இந்த போன ஜூன் மாத கடைசி உங்களுடைய நிர்வாக குழு கூட்டம், அதில் புதிய பொறுப்பாளர்களையும் அழைத்து நமக்கு எவ்வளவு சந்தா தொகை வைக்க வேண்டும், அது இன்னும் சந்தா தொகையை கூட்ட வேண்டுமா இல்லை குறைக்க வேண்டுமா, சென்ற ஆண்டு தாமஸ் எங்கேயாவது கடன் வச்சுட்டு போயிருக்காரா பிரிண்டிங்லேயே, உங்களை அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அப்படி சொன்னேன். செய்ய வேண்டியது முதல் கடமை. அக்கௌண்ட் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட், அதுபோல் பேங்க் அக்கௌண்ட் ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பொருளாளர் இணைந்து அந்த பணியை செய்ய வேண்டும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வைப்பார்கள். பல சங்கங்களில் நான் அதை பார்த்திருக்கின்றேன். பழைய தலைவர் பொருளாளர் பேர்லேயே போகும். அப்படி போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பேங்கில் போய் ஒரு சின்ன ரெசல்யூஷன் கொடுத்தா அவங்க பேரை மாற்றிடும். அடுத்த வருஷம் வரும்போது நீங்களும் அடுத்த பொறுப்பாளர்களுக்கு மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான இருக்கும். இதில் என்ன கணக்கு வைக்க அப்படி கிடையாது. ஒரு வரவுனாலும் ஒரு செலவுனாலும் அதை சொல்லி ஒரு சிறந்த பொருளாளராக வலம் வர வேண்டும். வருவீர்களா? அடையாளமாக மெழுகுவர்த்தி. லயன் சுகுமார் அவர்களை பரத்த கலவரி மத்தியில் அன்புடன் மேடைக்கலைக்கின்றோம். கட்டாயமாக அதை தெரிய வேண்டும். என்ன தெரியலைன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளை அறியாமல் சீனியருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுப்போம். நாம் அதை பொறுப்பாக இல்லாமல் கடந்து செல்வது சூழல் வரும். அப்படி இல்லாமல் ஒரு சின்ன அழைப்புதல் என்றால் கூட நீங்கள் அதை செய்வராக இருக்க வேண்டும். வந்திருக்கின்ற நபர்களை பார்க்க வேண்டியது, அவர்களை இருக்கையில் அமர வைக்க வேண்டியது, அவர்களோடு உறவாட வேண்டியது. லயன் ராஜகுரு அவர்களை பலத்த கலவரி மத்தியில் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 40 முறை இரத்த தானம் செய்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல வாழ்த்து சொல்லுங்கள். இது ஒரு 50,000 பாட்டில் கூட இரத்தம் கூட கிடைப்பதில்லை. அந்த வகையில் 40 முறை இரத்த தானம் செய்திருக்கின்றீர்கள் என்றால் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வர்ண பகவான், சூரிய பகவான், யமன் 3 பேரும் காட்டில் போயிட்டுருக்காங்க. தலைவராக ஏற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பணிகளும் சிறப்பாக நடந்துவிடும். இந்த ஆண்டு ஒரு சிறந்த தலைவராக வலம் வர வேண்டும். அகில உலக லயன்ஸ் இயக்கத்தின்பால் மாறா பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருப்பேன் என்றும் அதன் சட்ட விதிமுறைகளை தவறாது கடைபிடிப்பேன் என்றும் மாவட்ட கூட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாக இருப்பேன் என்றும் சங்க தலைவர் என்ற வகையில் உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் நடப்பேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகின்றேன்.
இந்த முட்கள் ஒவ்வொரு முள்ளும் அதனுடைய வேலையை செய்தால் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டும். அதுபோல நீங்கள் நான் சொன்ன ஒவ்வொருவரும் அவரவர் பணியை செய்தால் சங்க கடிகாரம் சிறப்பானதாக ஓடும் இல்லையா? அனைத்து லைன்ஸ் நண்பர்களுக்கும் மாவட்ட முன்னாள் ஆணையர்கள் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஆண்டு எனக்கு தலைமை பொறுப்பு வழங்கிய பட்டய தலைவர் லைன்ஸ் ஆர் சக்தி வெங்கடேஷ் உள்ளிட்ட எங்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அன்பு அழைப்பை ஏற்று என்னை முறைப்படி தலைவர் பொறுப்பில் அமர்த்திய முன்னாள் ஆணையர் லைன்ஸ் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய உறுப்பினர்களை எங்களது சங்கத்தில் இணைப்பதற்காக இங்கு வந்திருக்கும் மாவட்டத்திலேயே ஒரே பெண் ஆளுநர் பிடிஜி எஸ் சுந்தரலட்சுமி எம்எல்ஏ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் மண்டல தலைவர், வட்டார தலைவர், மாவட்ட தலைவர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆதரவோடும் சீரும் சிறப்புமாக செயல்படுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய உறுப்பினர்களை இயக்கத்தில் இணைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்களே, இந்த சங்கத்தின் வட்டார தலைவர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் மென்டார், ஆர்சிஎஸ்சி கைடன்ஸ் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். தினமஸ் அவர்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் வட்டார தலைவராக மிக சிறப்பாக பொறுப்பேற்று பன்னாட்டு இயக்க தலைவரின் சோன் எக்ஸலன்சி விருதையும் பெற்றவர் என்ற சிறப்புக்குரிய தாமஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் இந்த சங்கத்தின் 17 சிகாகோ நகரிலே லைன் மெல்வின் ஜோன்ஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நமது இயக்கம் 108 ஆண்டுகளாக மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு முழு முதற் காரணம் புதிய உறுப்பினர்கள். புதிய உறுப்பினர்கள் ஒரு சங்கத்தில் இணைவது சங்கத்திற்கு புதிய ரத்தம் செலுத்துவது போல் புதிய சேவை திட்டங்கள், புதிய சிந்தனைகள் என்று ஒவ்வொரு ஆண்டும் புதிய உறுப்பினர்கள் இணையும் போது சங்கம் புத்தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய உறுப்பினர்கள் இணைவதால் 108 ஆண்டுகளை கடந்தும் நமது இயக்கம் இளமை துடிப்போடு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது வலது கரத்தினை உயர்த்தி கொள்ளுங்கள். நான் சொல்லுவதை சொல்லுங்கள். உங்களுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். என்னும் பெயருடைய நான் திருநெல்வேலியில் கோல்டு லைன் பெர்ஃபெக்ட் கோல்டு லைன் சங்கத்தின் அழைப்பினை ஏற்று இன்று
ஒரு புதிய உறுப்பினராக இணைகின்றேன். தலைவர் திரு சக்தி வெங்கடேசன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் ஏனைய சங்கத்தின் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் தலைவராக பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் திரு வி ராஜகுரு மற்றும் செக்ரட்டரி சுகுமார், ட்ரெஸரர் திருமலை உலகநாதன், உங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பெர்ஃபெக்ட் வேர்ல்டு முத்தலைவர் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரும் வருவரென வரவேற்கிறோம். முத்தலைவர்களை பதவியில் தெரிவித்துக் கொள்கிறேன். வட்டாரத்துறையில் முத்து வேலாயுதம் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டலத்திலும் இன்றைய ஆர்சி கோஆர்டினேட்டர் அமல் ஆர் தாமஸ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள். மண்டல தலைவர்களின் வழிகாட்டியாக நியமித்த இந்த ஆண்டு ஆளுநர் லயன் வெற்றிசெல்வன் அவர்களுக்கு முதல்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு எங்கள் சங்கத்தின் முத்தலைவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அவருடன் இந்த ஆண்டு பணியாற்றி கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவான வாழ்த்துறை வழங்க வருகிறார் சங்கத்தின் பட்டய தலைவர் லயன் சக்தி வெங்கடேஷ் எம்ஜேஎஃப் அவர்கள். அழைத்தவுடன் இன்றைய மாவட்ட நிகழ்ச்சி இருந்தாலும் வந்திருந்து எங்களுடைய பதவியேற்பு வைபவத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த மில்லினியம் ஆளுநர் கவர்னர் டாக்டர் லயன் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஎஃப் அவர்களுக்கும் பிடிஜி லயன் சுதந்திரலட்சுமி எம்ஜிஎஃப் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான வாழ்த்துறைக்கு நன்றி. பட்டய தலைவர்கள், பட்டய தலைவர் ஆலமா தலைவர் செயலாளர் பொருளாளருக்கான பணியை சங்கத்தின் பட்டய தலைவர் அவர்களும் தாமஸ் அவர்களும் சுரேஷ் அவர்களும் பக்க பலமாக இருந்து சீர சிறப்பாக செஞ்சு கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.